என்னவோ என்னவோ என் வசம் நான் இல்லை, என்ன நான் சொல்வதோ என்னிடம் வார்த்தை இல்லை. உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் ஆயுள் வரை தான் வாழ்ந்திருப்பேன். என்னோடு நீயாக உன்னோடு நானாகவா பிரியமானவரே. இப்ப எதுக்கு எல்லாரும் நான் சிரிக்கிறத பார்த்து பொறாமப்படுறீங்க? நான் என்ன பண்ணேன்? என்னன்னா வந்ததுல இருந்து கத்திக்கிட்டே இருக்கா, என்கிட்ட ஒரு வார்த்தை என்ன ஏதுன்னு கூட கேட்கல. நீயும் வந்து என்னமோ கத்திட்டு இருக்க. அது நீயாச்சும் சொல்லுவாச்சு, அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லப்பா. என்னமோ என்ன விட நீதான் பாசம் அதிகமா வச்சிருக்க மாதிரி நீதான் ஓவரா பண்ணிட்டு இருக்க. இங்க வந்து பார்த்தாதானே தெரியும் யாருக்கு யார் மேல பாசம் இருக்குன்னு. என் அஜு என்ன காணும்னு சொல்லிட்டு இருக்காரு, நீ பல்ல காட்டிட்டு இருக்க. சரி காண போறேன், இப்ப எதுக்கு வந்து நின்னுட்டு இருக்க? எப்படி வந்த? எனக்கு புரியல அஞ்சலி, எனக்கு ஒண்ணு சொல்லு. சாம் மென்டலா இருக்கானா இல்ல நம்மளெல்லாம் பைத்தியமாக்கிட்டு அவன் நல்லா இருக்கானா? எனக்கு தெரிஞ்சு நம்ம சாம் கிட்ட சண்டை போட்டதா தப்புன்னு தோணுத. நீ அது உனக்கு அண்ணமா? இப்ப என்ன பேர் சொல்லி கூப்பிடறதுக்கு தானே வச்சிருக்காங்க, விடுங்க. அப்படியா? சரிமா, நீயாச்சும் அண்ணனாச்சு, இதுக்குள்ள நான் எதுக்கு வந்துட்டு? என்ன நீ அண்ணன் பாட்டுக்கு சிரிச்சிட்டு இருக்கா, நம்ம கோவப்படுறோமே, அது ஏதாவது சொல்லி இருக்கலாம்ல, நம்ம சொல்ல விட்டுருக்கணும்ல. அந்த மூச்சுக்கு 300 தடவை என் அக்கா காண போலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களை நம்பினதுக்கு அவ்வளவுதான். இதுக்குதான் கல்யாணாலும் புருஷனு என் சாம நம்பி இருக்கணும். தப்பு பண்ணிட்டேன், இவங்க ஒழுங்கா தேடல. இப்ப இதுக்கு நான் தான் சாரி கேட்கணும் அவன்கிட்ட. ஏஷாலு ரொம்ப பண்ணாத. அப்புறம் நீங்க பண்ண தப்புக்கு அவன்கிட்ட பேசினது எல்லாம் நான் தான் சாரி கேட்கணும். இப்ப அவன்கிட்ட நீங்க என்னதான் உங்க கண்ணை வச்சு தேடுனீங்கன்னு என்கிட்ட சொல்லுங்க. நாங்க சொல்றத நம்ப மாட்டீங்க, அவளே சொல்லுவா, நம்பிக்கோங்க. சொல்லு சாம். என்னக்கா சொல்லணும்? அவங்களாம் என்ன காணோம்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீ பல்ல காட்டிட்டு இருக்க. அப்ப நான் உனக்கு முக்கியம் இல்லையா சாம்? நீ காண போகல, நான் ஏன் பல்ல காட்ட கூடாது? ஏன் வாயி நான் சிரிக்கிறேன், இதுல என்னக்கா இருக்கு? என்னடா இல்ல, உன் அக்கா மேல பாசம் வச்சிருக்கேன், அப்படி வச்சிருக்கேன், இப்படி வச்சிருக்கேன்னு. இதுதான் உன் அக்கா மேல பாசம் வச்சிருந்த லட்சணமா? அக்கா இப்பயும் இருக்கு. பாத்தனே உன் பாசம் இருக்கிறத. அவங்களுக்கு தான் கண்ணு தெரியல. யாருக்கு அக்கா? என்ன நீயும் அக்கான்னு கூப்பிடுற, அவங்க அக்கான்னு கூப்பிடுறா? எப்படி கூப்பிட்டா என்ன சொல்லுங்க. அது என்னமோ உன் சாம் ரொம்ப உத்தம புத்திரன் மாதிரி ஒருத்தவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவன் நல்லவன் தானேக்கா. நீ அவனோட பொண்டாட்டி, நீ அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவ. இல்லனாலும் அப்படிதானே. தாயா உன்கிட்ட தெரியாம கேட்டுட்டமா, பேசாம இருந்து. நான் ஏற்கனவே சாம் மேல கடுப்பா இருக்கேன், கோவமா இருக்கேன், அமைதியா இருந்தேன். என்னாச்சு? அவன் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கா. அவனிடமா அவங்க அவ்வளவு பாராட்டி பேசுறாங்க. இவரை நான் தானே வளர்த்தேன், நான் எப்படி பார்த்தா என்ன தானே பாராட்டி இருக்கணும். அதெல்லாம் சரிதான், சாம பாராட்டிட்டாங்கன்னு உங்களுக்கு பொறாமையா இருக்கா? எனக்கு பொறாமனா எதுவும் இல்ல, என்னன்னு தெரியல, நீ கோவம் தான் வருது. இதுல நான் வரும்போது வேற சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கு பேர் தான்க்கா பொறாம. ஏதாவது சொல்லிடுவ சாம், நீ பேசவே பேசாத. அவங்க எப்படி உன்னை பார்க்காம உனக்கு சர்டிபிகேட் கொடுக்கலாம்? நான் தானே உன்னை வளர்த்தேன், எப்படி பார்த்தா எனக்கு தானே பாராட்டு வேணும். வளர்த்ததுக்கு தானே, என் அக்கா தான் என்ன நல்லா வளர்த்திருக்கா, போதுமா? அத நீ சொல்லக்கூடாது, வேற யாராவது சொல்லணும். சரி ஓகே கையில், நான் சொல்றேன், நீ தான் உன் தம்பியா அழகா வளர்த்திருக்க, போதுமா? நீயும் இல்ல அஜு, இங்க பேசாம இருங்க. இவன் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கான். இப்ப என்னாச்சுன்னு எல்லாத்துக்கும் மேலயும் கோவப்பட்டு இருக்க நீ. என்ன சாம் ஆகல, நான் காணும்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீ சிரிச்சிட்டு இருக்க. அவங்க சொல்லும்போது ஒருவேளை நம்ம மேல சாம் பாசம் வச்சிருக்கானோன்னு நினைச்சேன். இங்க வந்து பார்த்தாதானே தெரியுது, அதெல்லாம் சுத்தமா இல்ல. அப்ப நாங்க பேசிட்டு இருந்தது நீ ஒட்டு கேட்டுட்டு இருந்த. ஆமா, நீ காஃபி கேட்டு காஃபி குடிக்கிற வரைக்கும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் உன்னை. என்னமோ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. நீ இங்க இருக்கேன்னு தெரிஞ்சனால தான் நான் காஃபியா ஆர்டர் பண்ண, போதுமா? அதுதான்டா அவங்களுக்கு தெரியாத விஷயம், உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? நீ நிக்கிறத நான் நல்லாவே பார்த்தேன். சாம் போய் சொல்லாத சாம். என்ன என்கிட்ட விளையாண்டுட்டு இருக்கியா? என்ன சொன்னாலும் நீ திட்டிக்கிட்டே இருக்க. இப்ப என்னதான் சொல்லணும்? இப்படி பார்க்காம உனக்கு சர்டிபிகேட் கொடுக்கலாம், நல்லதா வல்லவன்ட்டு. யாரு கொடுத்தா, எப்ப கொடுத்தா? இப்போ இங்க கொடுத்தாங்க. எனக்கு தான் தெரியும், என் சாமி மேல பாசம்லாம் ஒண்ணுமே இல்ல. பாத்து நான் நிக்கிறேன்னு தெரிஞ்சு நீ வேணும்னேவாது கொஞ்சமாச்சும் ஃபீல் பண்ணிருக்கலாம்ல. என் கண்ணு முன்னாடியே நிக்கிறவங்களுக்காக நான் ஏன் ஃபீல் பண்ணணும்? ஏய் சாம், உன் அக்காக்காக கொஞ்சமாச்சும் நீ ஃபீல் பண்ற மாதிரி நடிச்சிருக்கணும்டா. ஏன்னா நாங்க நின்னுட்டு இருந்ததை நீ பாத்துட்ட நல்லாவே. பார்த்ததுக்கு அப்புறமாவது அக்காவோட சந்தோஷத்துக்காக இது பண்ணலாம்னு சொல்லி நீ பண்ணிருக்கலாம்ல. முடியவே முடியாதுக்கா, என்னால போய் அதுக்கெல்லாம் பண்ண முடியாது. நீ நின்னுட்டு இருக்க, நான் பாத்துட்டேன், அதுக்கப்புறம் நான் ஏன் ஃபீல் பண்ணும்? அதை ஏன் நான் நடிக்கணும்? ஹலோ சாம், அப்போ நின்னுட்டு இருக்காங்கன்னு தெரியும், தெரிஞ்சுதான் எங்ககிட்ட நீ சொல்லாம இருந்திருக்க. நான் தான் சொன்னனே உங்க காண போகலன்னு. டேய், காண போகலையே சொன்னியே தவிர இங்க இருக்காங்க நீ சொன்னியா? நான் தான் எங்க வேணாலும் இருப்பாங்கன்னு சொன்னனே. இப்ப கூட அர்ஜுனனாவோட மனசு நீ கஷ்டப்படுத்தி இருக்க. எவ்வளவு நேரம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, கையலக்கா இங்கதான் இருக்காங்க, நீ சொல்லி இருக்கலாமா? ஏன் நான் சிரிக்கிறதுலயே உங்களுக்கு புரியலையா? இப்போ உன்கிட்ட நான் சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன்னா என் பக்கம் நீ திரும்புற அப்படியே. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணி, அப்படிதானே, போய் சொல்லாதீங்க அண்ணி. அவன்கிட்ட யார் திட்ட வாங்குறது? அதான் இப்படி கொஞ்சம் யூட்டர்ன் பண்ணி விட்டா அவன் திட்ட மாட்டான்ல. உங்களெல்லாம் சாமனை திட்டிட்டு தான் மறுவேலை பார்க்க போறாங்க. ஏனே நீங்க வேற. அவனுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த செஞ்சா என்ன பண்ணுவான்னு எனக்கு தான் தெரியும். நீங்க ஒன்னும் பிடிக்காத விஷயத்த செய்யலையே. எனக்கு இப்ப ஆராய்ச்சி ரொம்ப முக்கியமா. அவன் திட்டா திட்டாம
போறா. இருந்தாலும் சீல் பண்ண வச்சிட்டால, அதுக்காகவே கொஞ்சம் கேட்கணும் தான் கேட்டேன். மத்தபடி எல்லாம் எதுவும் இல்ல. ஓகே நீ. ஆமாக்கா, நீ எங்க போயிட்டு வர? பேசாம இருங்க. நான் சாமோட செம்ம கோவத்துல இருக்கேன். சரி, நீ சாம நம்மள கோவமா இரு. கோவம் இல்லாம போ. என்கிட்ட கேட்ட கேள்விக்கான பதில் சொல்லு. அது என்ன, என்ன விட வந்து பாசம் அதிகமா வச்சிருக்காங்கன்னு அவங்க சொல்லலாம். ஓ, இதுக்காக தான் சண்டை போட்டுட்டு இருக்கியா? யார் சொன்னது இது? டேய் பேசாதடா. நீ என்ன விட அதிகமா பாசம் வச்சிருக்கியா? நான் தான் சின்ன வயசுல இருந்து வளர்த்துட்டு இருக்கேன். அப்ப நான் தானே உனக்கு மேல பாசம் வச்சிருக்கணும். எப்படி அவங்க சொல்லலாம்? எப்படி நீ சொல்ல விடுவ அவங்கள? யாரு எப்ப சொன்னான்னு என்கிட்ட சொன்னாதான் எனக்கு புரியும். நீ இப்படி மொட்டையா பேசினா எனக்கு எப்படி புரியும்? உனக்கு எப்படி புரியும்? அவங்க என்னமோ என்ன விட நீ தான் பாசம் அதிகமா வச்சிருக்கேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? மா கையல் அப்படி சொல்லலமா. எப்படா வந்தாங்க? இப்பதான்க்கா. யார் இது? நடிக்காத, அமைதியா இருந்துரு. நடிக்கிற நான் உண்மையிலுமே யார் இது? பேசாம இருடா. ஐயம்மா, நான் அப்படி சொல்லல. சும்மா சாம் கிட்ட வந்து சொன்னேன். சாமுக்கு புரிய வச்சேம்மா, அவ்வளவுதான். நீ என்ன விட அதிகமா பாசம் வச்சிருக்கிய, அப்படிதான் சொல்றேன். நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஐயோ, நான் அப்படியெல்லாம் எதுவும் நினைக்கல. இதை வச்சு சண்டை போட்டுட்டு இருக்கியோன்னு நினைச்சேன். சண்டைனால சும்மா இது ஒரு செல்லமானது. எங்களுக்குள்ள சண்டை வரதே இல்லம்மா. நீ இவங்க யாரு எனக்கு எப்படி தெரியும்? சாம் அண்ணன் கிட்டயும் அக்கா கிட்டயும் கேளு. சரிம்மா, நீ பாத்துக்கோ, நான் போயிட்டு வரேன். சரிம்மா. உங்களுக்கு பின்னாடி நிக்கிறவன் தான் என் புருஷன் அர்ஜுன். வந்த உடனே பாத்துட்டேமா. சரிம்மா, நீங்க போயிட்டு வாங்க. சரிம்மா. ரொம்ப ரொம்ப நன்றி சாம். எனக்கு புரிய வச்சதுக்கு ரொம்ப நன்றி சாம். அதெல்லாம் என்னோட கடமை ஆண்டி. நீங்க அதெல்லாம் பெருசா தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல வேணாம். பிறந்ததுல இருந்து நல்லது செஞ்சே பழக்கமாயிடுச்சு. உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல, அது போதும் எனக்கு. சரி ஆண்டி, நீங்க போயிட்டு வாங்க. சரி, பத்திரமா பாத்துக்கோங்க கையில. சரி ஆண்டி, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க போங்க. சரிப்பா. தெரியவே தெரியாதுன்னு சொன்ன சாம். அவங்க எதுக்கோ என்கிட்ட நன்றி சொன்னாங்க, அதுக்காக நன்றி சொன்னனே தவிர மத்தபடி எல்லாம் எதுவும் இல்ல. தெரியாதுன்னு சொன்னவங்க உனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொன்னாங்க? சொல்ல, வீட்டுக்கு போக டைம் ஆகல. இதுக்கு மேல இங்க உட்கார்ந்துட்டு இருந்தோன்னு வையேன், அடிச்சு துரத்தி விட்டுருவாங்க. போலாமா? டைம்ல ஆகுது, போலாம். சரி ஷாலு, முதல்ல நீங்க எங்க வீட்டுக்கு தான் வரணும். இது நல்லா இருக்கேக்கா. அண்ணியும் அண்ணனும் என் வீட்டுக்கு தான் வருவாங்க. இல்ல என் வீட்டுக்கு தான்ப்பா. டேய், கல்யாணம் ஆகி முத என் வீட்டுக்கு தான் நீ வரணும். அக்கா, கல்யாணம் ஆகி முதல்ல எங்க வீட்டுக்கு தானே நாங்க போகணும். உன் வீடு எல்லாமே நான் இல்ல அஞ்சலி. ஏதாவது ஒண்ணு நீ சூஸ் பண்ணு. அப்ப சாமோட அம்மா எனக்கு மாமியார். மேடம், எந்த வீட்டுக்கு போலான்னு பிளான் போட்டிருக்கீங்க? ஏன் மாமியார் வீட்டுக்கு? என்ன ஷாலு, விளையாண்டுட்டு இருக்கியா? என்ன சார், முத கல்யாணம் ஆகும்போது தான் என் வீட்டுல விட்டுட்டு போயிட்டா. இப்பவாது என் மாமியார் வீட்டுக்கு நீ கூட்டிட்டு போகணும்ல. அந்த வீட்டுக்கு இனிமே நானே போறதுல நீயும் போக கூடாது. நம்ம அங்கதான் போறோம் சார். என்னால கூட்டிட்டு போக முடியாது, அக்கா சொல்லிருக்கா. போறோம்னா போறோம் சார். ஷாலு, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? எதுக்கு அந்த வீட்டுக்கு? எனக்கும் சாமுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. சாமோட வீடு தானே என்னோட மாமியார் வீடு. அப்ப இனிமே அந்த வீடு தான் என்னோட வீடு. அங்கதான் போகணும். ஷாலு, தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்கு. டேய் சூர்யா, நான் என்ன பண்ணதா இருந்தாலும் நல்லதுக்கு தான் பண்ணுவேன்னு உனக்கே தெரியும். ப்ளீஸ் நீயும் பேசாத. நீ என்ன பண்றீங்க? ஒண்ணு அக்கா வீட்டுக்கு போங்க, இல்லைன்னா என் வீட்டுக்கு வாங்க. இல்லைன்னா சாம் பண்ண தனியா வீட்டு எடுத்து தங்கட்டும். எதுக்கு அந்த வீட்டுக்கு? என் மாமியார் வீட்டுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் எடுத்து காலை வைக்கணும்னு யோசிச்சுட்டு அங்கதான் கால் வைக்க போறேன். சாம், கூட்டிட்டு போ. அந்த வீட்டுக்கு அங்கதான் இப்ப நம்ம போறோம். நம்ம இனிமே அங்கதான் வாழ போறோம் சாம். என்னாலலாம் அங்க கூட்டிட்டு போக முடியாது ஷாலு. நான் உன்கிட்ட கேட்கலடா, சொல்றேன். அங்கதான் கூட்டிட்டு போறோம்னு சொல்றேன். கூட்டிட்டு போக முடியுமா முடியாதா? முடியாதெல்லாம் இல்ல, கூட்டிட்டு போறேன். வேற ஏதாவது என்கிட்ட கேட்கணுமா சாம்? ஒண்ணும் இல்லம்மா. என்ன சார், ஸ்டார்டிங் எங்களெல்லாம் கிண்டல் பண்ண மாதிரி இருந்துச்சு, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது வந்து மாமா, என்ன பண்றது? சாம், போறோம், அதோட நிறுத்திக்கோ. அக்கா வீட்டுக்கு போற, தங்கச்சி வீட்டுக்கு போறனால மாமியார் வீட்டுக்கு தான் போறோம். இங்க போக வேணாம்னு சொல்லல. ஆனா மாமியார் வீட்டுல கால் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தான் எல்லா வீட்டுக்கும் நாங்க வர போறோம். என்ன கையலாக்கா, ஓகே தானே? நீயாச்சும் உன் புருஷனாச்சுப்பா, என்ன வேணாலும் படிக்கோங்க. ஓகேக்கா, அங்கதான் போய் வாழ போறோம். போலாமா சார்? போலாம். அதான் பிரச்சனையை கூட்டுறதுன்னு முடிவு பண்ணிட்டியே. பரவாயில்ல, போறோம். ஆனாலும் சார், ஊருக்கே ராஜாவா இருந்தாலும் வீட்டுக்கு நீ தொடப்ப கட்டதான்டா. முக்கியமா உன் வைஃபுக்கு நீ தொடப்ப கட்டதான். ஏன் மாமா? பின்ன எனக்கும் அக்காவுக்கும் கல்யாணம் ஆகும்போது மட்டும் அவ்வளோ வாய்க்கிலேயே பேசுனேன். என் பொண்டாட்டியில என் பேச்சுதான் கேப்பா. என் பேச்சு கேப்பாளு. எங்க அங்க போவேன்னு உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லிதான் பாரு சார். ஷாலு, நம்ம ரெண்டு பேரும் ஏன் அம்மா வீட்டுக்கு உன் மாமியார் வீட்டுக்கு தான் போறோம். ஷாலு, பேச்ச கேப்பதானே ஷாலு? இது நான் போட்ட ஆர்டர் சார். நீ எனக்கு திரும்பி ஆர்டர் போட தேவையில்ல சார். என்ன சார்? பாத்தீங்களா மாமா, அவளே ஓகேன்னு சொல்லிட்டா மாமா. அவ சொன்ன விஷயத்த நீ சொன்ன, அதுக்காக அவ ஓகே சொல்லிருப்பா. மத்தபடி நீ சொன்னதுக்காகலாம் ஓகே இல்லடா மாமா. இப்படி 4 பேத்துக்கு முன்னாடி நான் அசிங்கப்படுத்த கூடாது மாமா. வைஃப் பேச்ச கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நிலைமையில நினைப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. இந்த விஷயத்துல மட்டும் நீ சொல்ல சார், நான் கேட்கறேன்னு வா. இந்த விஷயத்துல எதுக்கு இவ்வளவு அடம் பண்றான்னு எனக்கே தெரியல. அதுவும் யூஎஸ்ஏக்கு நான் போகணும்னு சொன்னனாலதான் அவ போகவே செஞ்சா. இல்லன்னா போயிருக்க மாட்டா. இதுல எல்லாம் கேட்டா இதுல ஏன் கேட்க மாட்டேங்கிறான்னு எனக்கே தெரியல. அங்க போய் தான் தெரியும் இவங்க 2 பேர்த்தோடது என்ன அலப்பறை பண்ண போறாங்கன்னு. எனக்கு மட்டும் தலைவலி வராம இருந்தா சரிதான்ப்பா. கவலையே படாத சார், உன் தலையதாங்க உருட்டவே போறாங்க சார். அங்க போற கையலக்காவையும் அஞ்சலியும் உள்ளார கூட்டிட்டு வரேன். வந்தே தீருவேன். என்ன சார்? நீ என்னமோ பண்ணுமா, என் தலைய உருட்டாம இருந்தா சரிதாமா.
உன் அம்மா கரெக்டா இருக்க வரைக்கும் நான் கரெக்டா இருப்பேன். உன் அம்மா ரொம்ப வாய்ஸ் எகிருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், என் வாய்ஸ் ரொம்ப எகிரும் சொல்லி வச்சிரு. இல்லனா மட்டும் நீ அம்மாவை பத்தி பேசிடுற மாதிரி, இல்லனாலும் அம்மா சொல்றதானே நீ கேட்க போற. அது உனக்கு வைஃப் ஆகிறதுக்கு முன்னாடி, அத்தைக்கு மருமகள் ஆகிறதுக்கு முன்னாடி. இப்போ நான் உன் அம்மாவோட மருமக. மூடு உரிமையும் என்கிட்ட இருக்கு சார். இதுக்கு மேல அமைதியா போவன் மட்டும் நினைச்சிடாத சார். அப்படி நீ நினைச்சிட்டு இருந்தா நான் ஒண்ணும் பண்ண முடியாது சார். புரிஞ்சுச்சு. எப்படியோ சார் அம்மாவோட ஆட்டோ இன்னையோட க்ளோஸ் மட்டும் தெரியுது சார். தெரியுதுக்கா தெரியுது. சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு. அடபாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பானம் எண்ணத்துக்கு. பச்சை கிளிகள் தோலோடு பட்டுக்குயிலோ மடியோடு. பூலோகம் ஆனந்தத்தின் இல்லை இந்த. வீட்டை விட்டு வெளியில போன்னு சொன்னதுக்கு அப்புறம் எதுக்குடி வந்த? வீட்டை விட்டு வெளியில போன்னு சொன்ன உடனே போறதுக்கு நான் ஒண்ணும் முட்டாள் கிடையாது. ஓகே, இந்த வீட்டுக்கு இப்பையில இருந்து நான் மருமக. உங்களுக்கு நான் மருமக, என் சாமுக்கு நான் பொண்டாட்டி. இதுக்கு மேல இந்த வீட்டுல தான் இருப்பேன். உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. சாமே ஏமாத்திட்டான். சாமுக்கே இந்த வீட்டுல இடம் இல்ல. உனக்கு என்ன? அவன் ஏமாத்துல ஒரு பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்தினான், அவ்வளவுதான். நீங்க கெடுக்க பாத்தீங்க, அவன் காப்பாத்தினான், அவ்வளவுதான் டிஃபரெண்ட். ஷாலு இவங்க கிட்ட எல்லாம் என்ன நின்னு பேசிக்கிட்டு வா நம்ம போலாம். எப்படி சாம் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க? நீ ஹெல்ப் தான் பண்ணியே தவிர யாருக்கும் ஏமாத்தலையே. நீ தாண்டி என் பிள்ளைய கெடுத்துட்ட. ஹலோ, இனிமே என் பொண்டாட்டிய பார்த்து திட்டுறதோ அவதான் கெடுத்தது அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன், அவ்வளவுதான் உங்களுக்கு. இப்ப கூட இந்த வீட்டுக்கு வந்ததுக்கான காரணம் ஷாலு மட்டும். அவளை திட்டுற உரிமையோ அவளை அடிக்கிற உரிமையோ உங்களுக்கு இல்ல, எனக்கு மட்டும்தான் இருக்கு. அதனால இனிமே நீங்க அவளை பத்தி பேசாதீங்க. அவளை பத்தி இனி பேசுனீங்க அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை. இனிமே அவகிட்ட ஒரு வார்த்தை யாரும் வாய் திறக்க கூடாது. நீங்களோ அப்பாவோ பாட்டியோ யாருமே வாய் திறக்க கூடாது. அப்படி என் வைஃபை யாராவது திட்டுறத நான் பார்த்தேன், அவ்வளவுதான் உங்களுக்கு. இந்த மாதிரி பேசிட்டு இருப்பேன் மட்டும் நினைக்காது. ஏன்னா இப்பையில இருந்து ஷாலு ஏன் பொண்டாட்டி. என்னடா அவ கூட சேர்ந்துட்டு ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்கியா? இந்த சின்ன வயசுல இருந்து நாங்க தான் வளர்த்திருக்கோம். அதுக்கு நன்றி கடனா மட்டும்தான் இருக்க முடியும். நீங்க சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் நான் தலையாட்ட முடியாது. இப்ப என் பொண்டாட்டி இந்த வீட்டுக்கு வந்துட்டா. அவளை திட்டுறதோ அடிக்கிறதோ எங்கேயாவது அவளை பேசிட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன், நான் சும்மா இருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு என் பொண்டாட்டி தான் முக்கியம். புரிஞ்சுச்சா? என்ன புரியுது? எல்லாமே நீ பண்ணுவ, அதுக்கு நானும் இவ்வளவு பார்த்துட்டு சும்மா இருப்போம்னு நினைச்சிட்டு இருக்கியா? இந்த வீட்டுக்குள்ள நீ மட்டும் வரதா இருந்தா வா. இவ்வளவு இந்த வீட்டுக்குள்ள எல்லாம் கூட்டிட்டு வராத. என்னத்த இப்படி சொல்லிட்டீங்க? உங்க மருமகளை பார்த்து நீங்க எப்படி சொல்லலாமா? உங்க மருமக யாருக்காக வந்திருக்கா? சாம்காக நினைச்சீங்களா? இல்லவே இல்லையா அத்தை. உங்க பையனை உங்ககிட்ட இருந்து பிரிக்க கூடாதுன்னு நான் வந்தேன் அத்தை. அதுவும் மட்டும் இல்லாம உங்க 2 பேத்துக்காக தான் அத்தை வந்தேன். மத்தபடி ஒண்ணுமே இல்ல அத்தை. மத்தபடி உங்ககிட்ட இருந்து உங்க பையனை பிரிக்கணும்னா நான் யோசிக்கவே இல்ல அத்தை. என்ன பார்த்து இப்படி சொல்றீங்களே அத்தை. என்ன டிராமா போட்டுட்டு இருக்கியா? இதெல்லாம் பேசின உடனே நாங்க 2 பேரும் என்ன நம்பிடுவோம் நினைச்சியா? அதாவது உங்க வேலை அத்தை, என் வேலை இல்ல அத்தை. நீங்க வேணா 2 பேரும் டிராமா பண்ணுவீங்க. உங்களை விடையா நான் பெருசா பண்ணிட போறேன் அத்தை. அதெல்லாம் உங்க வேலை அத்தை. இந்த டிராமா கிரீமாலாம் எனக்கு வராது அத்தை. புரிஞ்சுக்கோங்க அத்தை. உண்மையாலுமே உங்ககிட்ட இருந்து உங்க பையனை பிரிச்சிட கூடாதுன்னு தான் அத்தை நான் நினைச்சேன். மத்தபடி நான் வேற எதுவும் நினைக்கல அத்தை. ஏன்னா நீங்க உங்க பையன் தான் வாழ்க்கைன்னு இருக்கீங்க அத்தை. எப்படி அத்தை நான் கெடுப்பேன்? நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன்னா உங்க பையன் உங்ககிட்ட இருந்து பிரிச்சிருவேன் நினைச்சீங்களா? அப்படியே நான் பண்ண மாட்டேன் அத்தை. உங்களுக்கு வேற பக்கத்து வீட்டுக்காரங்க தப்பா பேசினாலா பிடிக்காது. அதனாலதான் அத்தை நான் இங்க வந்தேன். இது ஒண்ணும் எனக்காக நான் வரல அத்தை. உங்க நல்லது பார்த்து உங்க மருமகளை வீட்டை விட்டு போக சொல்றீங்களே அத்தை. என்னடி அவங்கள வச்சு செய்யற போல. நீ அமைதியா இரு சார். உனக்கு என்னமோ என் அம்மா கிட்ட வாய் பேச தெரியாதுன்னு நினைச்சேன். நல்லா வாய் அடிக்கிறடி. பின்ன என்ன உங்க அம்மா பேச விட்டுட்டு நான் பார்த்துட்டு சும்மா நிப்பேன் நினைச்சியா? இதுக்கு மேலதான் உங்க அம்மா நான் யாருன்னு புரிஞ்சுக்க போறாங்க. அவங்களா மருமகளா ஏத்துக்குவாங்க சார். உங்க அப்பாவும் சேர்த்துதான். உங்க அப்பாவும் இங்க இருந்தா அவரையும் ஒரு 4 கவி ஊத்தி இருக்கலாம். என்ன பண்றது, உங்க அப்பா தான் இல்லாம போயிட்டாரு. ஐ மீன் வீட்ல இல்லாம போயிட்டாரு சார். எனக்கு நல்லாவே புரியுது ஷாலு. இவங்க கிட்ட இருந்து நம்ம என்ன பேசிட்டு இருக்கோவா? என்ன அங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல அத்தை. உங்க பையன் உங்களை திட்டிட்டு இருக்கான். அதுதான் ஏன் திட்டுறீங்கன்னு கேட்டார். எனக்கு உங்க பையனை விட நீங்க 2 பேர் தான் அத்தை முக்கியம். அப்பவே சொல்லிட்டேன் டிராமா கீமாலாம் இங்க போடாதன்ட்டு. ஐயோ அத்தை, அப்படியெல்லாம் இல்ல அத்தை. இத டிராமா நினைக்காதீங்க. உண்மைதான் அத்தை. ஆனா உங்களை மிரட்டுறேன்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க. உங்களை மிரட்டல அத்தை. நீங்க தான் எனக்குன்னு இருக்கே அத்தை. என்ன உங்களை நீ மிரட்டல? என்ன சார் எப்படி சொல்லிட்டேன்? உங்க அம்மா அப்பாவை நான் மிரட்டுவேனா சார்? நீ கூட என்ன புரிஞ்சுக்கலையா சார்? புரிஞ்சுக்கிட்டமா? போலாமா? உங்க அம்மாவுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். போலாம் சார். போலாமா? போலாம் சார். நல்லாவே இருக்க மாட்டேடி. அக்கா வாங்க போலாம். போலாம் மலர். தேகம் என்பதென்ன ஓராடை கோபுரம். ஆடை வெல்லும் போது ஓர் காமன் போர் வரும். குறும்புகள் குறையா
முடியாது காதல் தீவிரவாதியின் ஆயுதமா